வேலை பார்த்துட்டு இருக்கவங்க நல்லா வயசான பிறகு அவங்க திரும்பவும் அதிலேயே உட்காந்து பணி செய்ய முடியுமா? முடியாது. Not according to the age, according to the total service. If the particular service they are not promoted, they are not able to work, after 10 years they will be sent back. இங்க வந்து எத்தனை வருஷம் கிடையாது, வயசும் கிடையாது, எத்தனை வருஷம் அவங்க சேவை செய்திருக்காங்களோ அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது அவங்களுக்கு உயர்வு இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு அங்க தொடர்ந்து இருக்க முடியாது. அவ்வளவுதான், அவங்க அந்த சேவையை விட்டு போகணும். Because they have to be fit for every moment. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு தேவைகளையும் அரசு தான் செலவழிக்கணும். Look at God's army. பாருங்க கடவுளுடைய அந்த படைய. Some of them have lost even their teeth, but they are still serving in the God's kingdom. கொஞ்சம் பேருக்கு பல்லு கூட கிடையாது, ஆனாலும் அவங்க ஆண்டவருடைய அந்த படையில இருக்கிறாங்க. Are you in the army of God? நீங்க ஆண்டவருடைய அந்த சேனையில இருக்கீங்களா? படையில இருக்கீங்களா? இருக்கீங்களா? Okay. Now when your commanding officer says shoot, you shoot, no question asked. When this commanding officer Jesus says do it, I'll come tomorrow. எங்க ஆர்மில நீங்க ஆபீசரா இருக்கீங்க, ஷூட் அப்படி சொன்னதும் உடனே ஒரு சிந்தனை இல்லாம உடனே செய்யணும். ஆனா இந்த ஆண்டவருடைய ஆர்மியில இருக்கும்போது ஆண்டவர் இயேசு சொல்றாரு இதை செய் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? So அப்புறம் செய்யலாம். In God's army, God says I want you to go to the right, but the soldiers will go to the left and then say God you did not bless me. ஆண்டவருடைய அந்த ஆர்மியில அவர் சொல்றாரு நீ வந்து இடது பக்கம் போன்னு சொல்லி. அப்ப அதுல உள்ளவங்க அப்படி வலது பக்கம் திரும்பி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. One minute. Let's say you are the commanding officer and I am your soldier and you told me go to the north, but I take the train to the south. I reach Colombo and I say I have not yet reached Himalaya. Lord, where are the supply? Come on, supply. I am in Colombo. But you did not send me to Colombo, you sent me to Kashmir, and I have reached where? Colombo. So in our day-to-day life, God wants us to go according to the word of God. We go according to the word of the devil and we say no supply. இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்மி ஆபீசர், நான் அதுல இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர். அப்ப நீங்க சொல்றீங்க நீங்க வந்து ஹிமாலயாவுக்கு போ அப்படின்னு சொல்லி. ஆனா நான் கேட்காம ஸ்ரீலங்காவுக்கு போயாச்சு. அங்க போய் இருந்துட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணுமே கிடைக்கல அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. எப்படி கிடைக்கும்? உங்களை போக சொன்னது ஹிமாலயா, போய் சேர்ந்தது ஸ்ரீலங்கா. அது மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை ஒண்ணு செய்யுங்க, நீங்க வலது பக்கமா போங்க அப்படி சொல்லி இருக்கு. ஆனா நான் அப்படி போக மாட்டேன், நான் உலகம் காட்டக்கூடிய அந்த வழியில தான் போவேன். சாத்தான் என்ன சொல்லியிருக்கோ அந்த வார்த்தையை நான் கேட்பேன், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னா அது இந்த சோல்ஜர் போனது மாதிரி தான். Suppose in this compound there are some army, they have been asked to march, so there is a wall, this both side wall. When they march, the wall is whatever height. Once order is given, they have to cross. There is no question coming back. If they march, they have to cross the wall. They have to cross the wall, whatever it may be, they have to cross. இப்போ வந்து இங்க ஆர்மி இருக்குன்னு வச்சுக்குவோம். Is it really like that? அது ஒரு சொல்லிக்கிறேன். இப்போ ஆர்மி இருக்குன்னு வச்சுக்குவோம், இங்கே இருக்காங்க, மார்ச் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு இந்த ஆர்மி ஆஃபீஸர் ஒரு ஆர்டர் போடுறாரு, இங்கே இருந்து நீங்கள் இந்த சைடு மார்ச் பண்ணி போங்கன்னு. அப்படி போகும்போது அந்த போகிற வழியில் ஒரு சுவர் இருந்தாலோ ஒரு தண்ணி கிடந்தாலோ என்ன இருந்தாலோ அவங்க கண்டிப்பாக அதை தாண்டி போயே தீரணும். After crossing, suppose the water is there, hill is there, wall is there, whatever height, they have to cross. Even fire is there, they have to cross. They cannot come back. They can come back after crossing, come and tell the commander, sir, this is a problem. Then you will understand. But no question coming back without crossing. அப்போ அவங்க போகும்போது ஏதோ போகிற வழியில் சுவரோ அப்படி இல்லைன்னு சொன்னால் மலையோ அப்படி இல்லைன்னா தண்ணியோ அல்லது தீ ஃபயர் எது இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையை அப்படி அவங்க நிறைவேற்றணும். அதை முடித்த பிறகு அவங்க அந்த கமாண்டிங் ஆஃபீஸர்கிட்ட வந்து நாங்கள் போகும்போது எங்களுக்கு இப்படி சுவர் இருந்தது, தண்ணி இருந்தது, தீ இருந்தது, மழை இருந்தது, இந்த பிரச்சனையை அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லலாம். ஆனால் இதை செய்யுங்க அப்படி சொன்னால் அதை செய்தே தீர வேண்டும். Even we in the army of God, we do the same, brother.
நம்ம கடவுளுடைய அந்த சேனையில ஆர்மியில இருக்கோம், நாமளும் அதை தான் செய்யணும். When the opposition come, we also climb on top of the opposition and we go. எங்க எதிர்ப்பு வருதோ அப்போ அந்த எதிர்ப்புக்கு மேல நடந்து அதை நம்ம தாண்டணும். சரியா? Or do we turn our back? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம முதுக திருப்புறோமா? Praise the Lord. Praise the Lord. Okay, let's start with David and Goliath. What were the things that David did to get victory? You do the same and you get victory in life. டேவிட் கோலியாத் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது கோலியாத்தை வெற்றி பெறுவதற்கு தாவீது என்னெல்லாம் செஞ்சான், அது மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கின்ற கோலியாத்தை வெற்றி பெறணும்னா நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். So let's go to 1 Samuel chapter 17. நம்ம இப்போ சாமுவேல் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நம்ம எடுப்போம். 17 verse 11. 17வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிப்போம். When Saul, now Goliath is coming and challenging every day. When Saul and all Israel heard those words of the Philistine, they were dismayed and greatly afraid. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தியனின் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர். Praise the Lord. Praise the Lord. So every time you hear any word that is not God's word, you will be greatly dismayed and afraid. இறை வார்த்தை அல்லாத வேறு வார்த்தைகளை நீங்கள் எப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில கேட்கின்றீர்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கு கலக்கமும் அச்சமும் ஏற்படலாம். Now Goliath was 9 feet tall and he was a giant. கோலியாத் 9 அடி உயரமும் ஒரு அரக்கனுமாக அவன் இருந்தான். Now listen to this. Every day and every night for 40 days and 40 nights he came out and spoke words of fear to the people of Israel. அந்த கோலியாத் 40 நாட்கள் இரவும் பகலும் அந்த படையில இருந்து வெளியே வந்து இஸ்ரேல் மக்களை நோக்கி அவன் பயமும் நடுக்கமும் அச்சமும் தரக்கூடிய வார்த்தைகளை அந்த மக்களை பார்த்து அவன் சொன்னான். He defied the army of Israel and said, you send one man to fight against me, and if I win you shall be the slave, if you win I shall be the slave. அப்போது அந்த இஸ்ரவேலர் மக்களில் உள்ள படைத்தலைவனை கூப்பிட்டு இவ்வாறு சொன்னான், நீங்கள் உங்களிலிருந்து ஒரு வீரனை என்னிடம் அனுப்பும், அந்த வீரன் என்னோடு சண்டையிட்டு அவன் வெற்றி பெற்றால் நான் அவனுக்கு அடிமையாக இருப்பேன், மாறாக நான் அவனை அந்த போராட்டத்தில் நான் வெற்றி கொண்டால் நீங்கள் அனைவரும் எனக்கு அடிமையாக வேண்டும் என்று அவன் பயமுறுத்தினான். His words struck fear in King Saul and in all the soldiers. அப்போது சவுலுக்கும் அங்கு இருந்த எல்லா வீரர்களுக்கும் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் பயமும் அச்சமும் நடுக்கமும் உண்டானது. First the Israelites saw his size and they were afraid. முதலில் இஸ்ரவேல் மக்கள் அவனுடைய தோற்றத்தை பார்த்து பயந்தார்கள். Second, they heard his word and they were afraid. இரண்டாவதாக அவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு பயம் அடைந்தார்கள். The same way today, what is the devil showing you and what is the devil speaking you that you are afraid? இன்றும் கூட உங்கள் வாழ்க்கையிலே அலகை உங்களுக்கு எதை காட்டுகின்றது, எந்த வார்த்தைகளை உங்களிடம் பேசுகின்றது, அதை குறித்து நீங்கள் கலக்கமும் பயமும் அடைகின்றீர்கள். For the devil to win a battle, he must put first fear in you, and only when you have fear he can kill you and destroy you. அலகைக்கு முதலில் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பயத்தை உருவாக்க வேண்டும். அவன் வார்த்தைகளை சொல்லி அந்த பயத்தை உருவாக்கி பின்பு அந்த போராட்டத்தில் உங்களை அழித்து விடுவான். Hallelujah. Hallelujah. So he was showing himself every day, he was speaking words every day. ஒவ்வொரு நாளும் அவன் வெளியே வந்து தன்னுடைய தோற்றத்தை உருவத்தை காட்டி இன்னும் பயம் தரக்கூடிய அச்சம் தரக்கூடிய வார்த்தைகளை இஸ்ரவேல் மக்களை நோக்கி படை தலைவர்களை நோக்கி பேசினான். Hallelujah. Hallelujah. You know what the devil was doing? சாத்தான் என்ன செய்கின்றது என்று தெரியுமா? He was trying to make the Israelites believe that his bark is greater than his bite. அந்த அலகை
இஸ்ரவேல் மக்களை எதை நம்ப செய்தது என்றால் அவன் போடுகின்ற அந்த சத்தம் அவன் அவர்களை Have you seen a dog? Dog. எஸ் Dog. Have you seen that? நாய் குறைக்கிறத பார்த்துருக்கீங்களா? நாய் குறைக்கிறத பார்த்துருக்கீங்களா? அதுபோல அவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த மக்கள் அதிகம் பயம் அச்சமுற செய்தது அலகை. அவனுடைய தோற்றத்தை கூட அல்ல, மாறாக அவன் குரலை கேட்டு அவர்கள் பயந்து போனார்கள். Please understand, we are in covenant with God. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் ஆண்டவருடைய உடன்படிக்கையில் இருக்கின்றோம். Anybody married over here? Any married people here? இங்க கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் இருக்கீங்களா? Anybody married? கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாம் இங்க இருக்கீங்களா? You got children without marriage? கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகாமலே பிள்ளைங்களா இருக்காங்களா? Kalyana. Okay, now is marriage a covenant? திருமணம் ஒரு உடன்படிக்கையா? திருமணம் ஒரு உடன்படிக்கையா? ஆமாவா? Now what is a covenant? அது என்ன உடன்படிக்கை? Now that lady is very attentive. I'm going to ask that lady in black sari. அங்க Are you married? Thank God she's married. She's very attentive. I know she will answer my questions. அவங்க ரொம்ப கவனிச்சுட்டே இருந்தாங்க. நான் கேட்குற கேள்விக்கு நிச்சயமா பதில் சொல்லுவாங்க. உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? Okay, come here. Because very few people talk over here. But I wonder they talk at home only. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப பேர் ரொம்ப குறைவா தான் இங்க பேசுறீங்க. அப்ப வீட்டில் நீங்க பேசுவீங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. So this sister says she is married. இந்த சகோதரி சொல்றாங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. Correct? So do you believe marriage is a covenant? நீங்க நம்புறீங்களா திருமணம் ஒரு உடன்படிக்கைன்னு? So because it is a covenant, you had to change your name. அது ஒரு உடன்படிக்கையா இருக்கிறதுனால உங்க பேரை மாத்தணுமா? For example, what was your surname? உங்களோட செல்ல பேர் அது? No, only one name, Mano. Okay. After getting married, the girl takes the husband's name, right? கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பெண் வந்து கணவரோட பேரையும் சேர்த்துக்கிறாங்க. Hello. அப்படிதானே? No, in Chennai, in hello, it doesn't. திருமணத்துக்கு பிறகு கணவரோட பேரை சேர்த்து தானே சொல்லுவோம். Why do you think the woman takes the husband's name? ஏன் திருமணத்துக்கு பிறகு ஒரு மனைவி ஒரு பெண் கணவரோட பேரை தன்னோட பேரோட சேர்த்துக்கிறாங்க? To show, that's what she said, to show that I am married to this man and we are no longer two but we are one. We have become together as one and that's a covenant. அவங்க சொல்றாங்க திருமணத்துக்கு பிறகு அந்த கணவரோட பேரை தன்னோட பேரோட சேர்க்கும் போது இப்போ நாங்க ரெண்டு பேர் இல்ல ஒண்ணு, ஏன்னு சொன்னா அதுதான் ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை அப்படின்னு அதன் மூலமாக காட்டுறாங்கன்னு சொல்றாங்க. How many years back you got married? 11 years. Oh, 11 years, wow. 11 வருடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. So you must be remembering the first day when you got married or you forgot? Yeah, you remember. Now you got married and the husband came to your house or you went to the husband's house? திருமணம் உங்களுக்கு நடந்துச்சு, நீங்க கணவர் வீட்டுக்கு போனீங்களா கணவர் அல்லது உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? After you got married, the husband took you to his house or you took the husband to your house? திருமணத்துக்கு பிறகு கணவர் உங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டி போனாங்களா அல்லது நீங்க கணவரை உங்க வீட்டுக்கு கூட்டி போனீங்களா? Correct. Now you came to the door and then you said to the husband, can I come in, or did you walk with him? நீங்க வீட்டுக்கு போய் உங்க ஹஸ்பண்ட வீட்டுக்குள்ள வரலாமான்னு கேட்டீங்களா அல்லது அப்படி நடந்து போனீங்களா? I went in, yeah. Okay, then you said, can I use the washroom? நீங்க உங்க ஹஸ்பண்ட் அங்க போன பிறகு இங்க இருக்கிற அந்த பாத்ரூமை நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படி ஹஸ்பண்ட கேட்டீங்களா? இல்ல. Illa. Then when you went to the bedroom, can I come in? No. When you went to the car, can I sit in the car? Nothing. You just went in because all that the husband has now belongs to you. Yes. நீங்க வீட்டுக்குள்ள போன பிறகு பெட்ரூம்ல போய் நான் உள்ள வரலாமா அல்லது கார்ல போய் நான் கொஞ்சம் உட்காந்துக்கலாமா இப்படியெல்லாம் உங்க கணவர்கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டீங்களா? கேட்கல. எல்லாம் நீங்க போனீங்க, எல்லா ரூமுக்கும் போனீங்க, எல்லா காரியங்களையும் நீங்க பயன்படுத்துனீங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு பிறகு ஹஸ்பண்டுக்கு உங்க கணவருக்கு என்னெல்லாம் சொந்தமோ அது எல்லாம் உங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு தெரியும். And the husband said, I love you so much, he took the cupboard keys and gave it to you. Now did he give that same keys to the neighbor's woman? No. No, he gave it to you.
கணவர் வீட்டுக்கு வந்ததும் அவர் சொன்னாரு, இந்த பீரோ கீயை நீ வச்சுக்கோ அப்படின்னு உங்ககிட்ட கொடுத்தாரு. போய் பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணுகிட்ட கொடுத்தாரா? Why he is giving everything to her? எதுக்கு அந்த கணவர் எல்லாத்தையும் அந்த மனைவிட்ட கொடுக்கறாரு? Because of the covenant. ஏன் சொன்னா அங்க ஒரு உடன்படிக்கை. Now, before the covenant could be made, did you say in the church, in good times and in bad times, I am with you? இந்த உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கைக்கு முன்னால உங்க கணவனை பார்த்து நீங்க சொன்னீங்களா, இன்பத்திலையும் துன்பத்திலையும் நோயிலையும் நான் கூடவே இருப்பேன் அப்படி சொன்னீங்களா? Yeah. After getting in the church, before you get married, the priest will say, do you take this person as your husband? Do you take this woman as a wife? In good time, in bad time, in all time, yes or no? கோவில்ல திருமணத்துக்கு முன்னால ஃபாதர் கேட்பாங்க, நீ இவங்களை கணவனை ஏத்துக்கிறியா? ஆமா. அப்புறம் இன்பத்திலையும் துன்பத்திலையும் கூட இருப்பீங்களா? அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி தலையாட்டிருப்பீங்க திருமணத்துக்கு முன்னால. Your husband is smiling and blushing from there. When you are saying, he's saying, hallelujah. 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 Now, because of that relationship today, if any trouble comes, will your husband not come to help you? அப்படி இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையில நம்ம நுழைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு ரெடியா இருக்காங்களா? And if husband is in trouble, will you go and help him? உங்க கணவர் துன்பத்துல இருந்தா நீங்க போய் உதவி செய்வீங்களா? Now if the neighbor's woman is sick, do you go to help her? உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அப்படி சுகம் இல்லாம இருந்தா நீங்க போய் உதவி செய்ய ஓடுறீங்களா? But because you have got a covenant, you are pouring everything of yours. உங்களுக்கு இப்படி ஒரு உடன்படிக்கை இருக்கிறதுனால உங்களுக்குள்ள எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு கணவருக்கு நீங்க கொடுக்கறீங்க, பணி செய்றீங்க. சரியா? Now the question is, do you know you have covenant with God in the same way? உங்களுக்கு தெரியுமா கடவுளுக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு உடன்படிக்கை இருக்குது? உங்களுக்கு தெரியுமா? No. All your top secrets, do you tell everybody or to your husband? உங்களுக்கு ரொம்ப ரகசியங்கள்லாம் இருக்கு, அதை போய் எல்லாத்துட்டையும் சொல்வீங்களா? ஹஸ்பண்ட மட்டும் சொல்வீங்களா, கணவர்கிட்ட மட்டும்? In the same way, do you share your secrets with God, who is your covenant partner, along with your husband? அதே மாதிரி உங்களுக்குள்ள எல்லா ரகசியங்களையும் மறைத்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய உடன்படிக்கையின் ஒரு பார்ட்னராக பங்காளராக இருக்கக்கூடிய ஆண்டவரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்கின்றீர்களா? Correct? Now, just as she has become one with the husband, in the same way we are one with Christ. எப்படி இவர்கள் கணவரோடு ஒன்றாக இருக்கின்றார்களோ அதே போல் நாமும் ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றாக இருக்கின்றோம். So where is Christ, our covenant partner? ஆண்டவர் இயேசு எங்க? உடன்படிக்கையில் நம்மோடு இருக்கின்ற அந்த பங்காளர் அவர் எங்க? Inside of us. நமக்குள்ளேயே இருக்கின்றார். And where is Jesus? ஆண்டவர் இயேசு எங்க இருக்கின்றார்? His word is Jesus. இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு. So when his word is in me, அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கும்போது he is in me. ஆண்டவர் இயேசு என்னுள் இருக்கின்றார். And through his word I can take help from him. அந்த வார்த்தையின் மூலமாக அவரிடமிருந்து நான் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. 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 Now when the devil is giving his word, are you telling the devil, you are barking so big, but let me tell you, the one who is in me is so big that he created you? நீங்கள் இவ்வாறு அலகை உங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஒரு நாய் எவ்வாறு குறைக்கின்றதோ அவ்வாறு அந்த குறைக்கின்ற இந்த சத்தத்தை போல இந்த வார்த்தைகளை உங்களுக்குள் பயமுறுத்துகின்ற வார்த்தைகளை கொடுக்கும்போது நீங்கள் அலகையை எதிர்த்து நிற்கின்றீர்களா? எனக்குள் இருப்பவர் உன்னை உருவாக்கியவரை காட்டிலும் மிகவும் பெரியவர் என்று உங்களால் சொல்ல முடிகின்றதா? What did we learn in Ephesians 2:1? Brother was teaching, he said, if you do not know your covenant, there are two things. You have no hope and you have no God. இந்த சகோதரர் ஈயான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது எபேசியர் 2வது அதிகாரத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போது இந்த உடன்படிக்கையை பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள்
விசுவாசம் அற்றவர்களாக இருக்கின்றீர்கள், உங்களிடத்தில் கடவுளும் இல்லை என்பதை அவர் கூறினார். அந்த விளக்கம் கொடுத்தார். So once you begin to hear any word that is contradicting to God's word, you are no longer in faith and you have now no hope because fear has taken over you. எந்த ஒரு வார்த்தை இறை வார்த்தைக்கு முரணாக இருக்கின்றதோ, எதிராக இருக்கின்றதோ, அதை நீங்கள் நம்பும்போது உங்களுக்கு விசுவாசம் குறைகின்றது, உங்களிடத்தில் நம்பிக்கை இல்லை, மாறாக உங்களுடைய வாழ்வு அழிவுக்கே உங்களை அழைத்து செல்கின்றது. So every time you are in fear, fear will cripple you from moving forward and destroy your dreams, your desires, your destiny, and he will keep you in that same place forever. உங்களுக்குள் பயம் இருக்குமானால் அந்த பய உணர்வுகள் உங்களை முடமாக்கிவிடும், உங்களை அசைய விடாது, நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, நீங்கள் முன்னேற முடியாது, வாழ்நாள் முழுவதுமாக நீங்கள் முன்னேறாமல் அதே நிலையில் கட்டுண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். So ask yourself, what kind of words do you hear? நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. Yesterday doctor was sharing over here that when she came to know that her backbone had a bend and this and that and there is no cure and there is the bone is bent, she said for 3 years she was in fear and that led her into depression. நேத்திக்கு டாக்டர் சுனிதா இங்க வந்து அவங்க சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எப்போ டாக்டர்ஸ் அவங்களுக்கு சொன்னாங்களோ இந்த முதுகெலும்பு கொஞ்சம் வளைஞ்சிருக்குது, தேஞ்சிருக்குது கழுத்து பக்கத்தில், இப்படிலாம் சொன்னாங்களோ, அப்போ 3 வருஷத்துக்கு அவங்க அதையே நம்பி அதையே திரும்ப திரும்ப நினச்சி அவங்க மனச்சோர்வும் மனவேதனையும் அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. Now 3 years they were going for prayers. 3 வருடமாக அவங்க ஜெபத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க. Now 3 years she was praying. 3 வருஷமாக சகோதரி சுனிதா அவங்க வந்து 3 வருஷமாக சகோதரி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. You know why I'm asking this? So that you understand what she has done to receive a healing, you got to do the same. நான் எதுக்காக இதை கேட்குறேன்னு சொன்னா, சகோதரி என்ன செய்தாங்க, அவங்க சுகம் பெறுவதற்காக அவங்க செஞ்சதை நீங்களும் உங்க வாழ்க்கையில செய்தா சுகம் பெறுவீர்கள், அதற்காக தான் நான் கேட்குறேன். Now for 3 years you were even praying, but in those days you did not know the word of God. No, I didn't know the power in the word of God. 3 வருஷமாக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா இறை வார்த்தையை நீங்க படிச்சு ஜெபம் பண்ணீங்களா? ஆமா, ஆனா இறை வார்த்தையில் உள்ள வல்லமை எனக்கு அப்ப தெரியாது. Okay, here she is. இங்க சகோதரி இருக்காங்க. Then you began to hear the word of God. அதுக்கு பிறகு நீங்க இறை வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சீங்களா? So in 3 years your condition became worse. 3 வருடத்தில் உங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா போனது, அப்படித்தானே? Please listen, here is a testimony. எல்லாம் கவனிங்க, இங்க ஒரு சாட்சி இருக்குது. She was praying. சகோதரி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. She said, Lord, I believe in you. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புறேன்னு சொன்னாங்க. And I know you will heal me. ஆண்டவரே நீர் என்ன குணப்படுத்துவீர்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. But all the time she was meditating on the barks of the devil. எல்லா நேரமும் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அலகை போடுகின்ற அந்த சத்தத்தை தான் அவங்க திரும்ப திரும்ப அவங்க எண்ணத்துல அவங்க வச்சிட்டு இருந்தாங்க. I want to ask you, the doctor gave some names of those problems. How many times in a day would you remember them? Most of the time. டாக்டர் வந்து உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைக்கு சில மெடிக்கல் டேர்ம்ஸ் இல்லையா அதுக்கு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்க எத்தனை தடவை நினைச்சீங்க? And the doctor, நிறைய நேரம் நான் நினைச்சேன். and the doctor must have even said, you know, there is no cure for this. Yeah. சில சமயங்களில் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இப்படிப்பட்ட வியாதிக்கு பூரணமா சுகம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அப்படி கூட சொல்லியிருப்பாங்க. So the moment you heard that, you made an image in your mind. After some years you will be like this. அதை கேட்ட பிறகு நீங்க அப்படியே உங்க மன கண் முன்னால ஒரு உங்களை குறித்த ஒரு பிக்சரை கொண்டு வந்திருப்பீங்க, அதுல நீங்க நல்லா இப்படி கோன் போட்டு இருக்கிறது மாதிரி. I'll be crippled lifelong. The doctor said if we go for a surgery, it's very risky because if there is a minor mistake, you will be a cripple all your life. நீங்க சர்ஜரி ஆபரேஷனுக்கு போனா அந்த ஆபரேஷன்ல ஏதாவது சின்ன தவறு நடந்தா கூட அதுக்கு பிறகு நீங்க முடமாக இருக்க வேண்டியதுதான், அப்படி சொன்னாங்க. Now what was she hearing? அவங்க எதை கேட்டாங்க? God's word. இறை வார்த்தையை கேட்டாங்களா?
Come on, was she hearing God's எதை word? கேட்டாங்க? இறை வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாங்களா? See, if you're sitting there and saying, God heal me, God is saying, I can heal you only if you have my word in your heart. நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் அப்படி சொன்னா ஆண்டவர் சொல்கிறார், முதலில் என் வார்த்தையை நீ உன் உள்ளத்தில் ஊன்றி வை, அப்போது உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்கின்றார். Your mind is full of your problems. உங்களுடைய எண்ணம் எல்லாம் உங்களுடைய பிரச்சனையால் நிறைந்திருக்கிறது. You are thinking about your problem day and night. You are talking about your problem day and night. இரவும் பகலும் உங்க பிரச்சனையை பத்தி நினைச்சிட்டே இருக்கீங்க, இரவும் பகலும் உங்க பிரச்சனையை பத்தி பேசிட்டே இருக்கீங்க. Goliath did the same, so that the king Saul and all the people of Israel began to see it and began to talk about it the whole day. அதனால் தான் கோலியாத் அவ்வாறு 40 நாள் இரவும் பகலும் அவன் வார்த்தையால் அந்த இஸ்ரவேல் மக்களை பயமுறுத்தினான். அவர்கள் அவனை பார்த்தார்கள், அவன் வார்த்தையை கேட்டார்கள், அதை திரும்ப திரும்ப நினைத்து கலக்கமுற்றார்கள். It was only after listening to the word of God that faith began to build up. இறை வார்த்தையை கேட்ட பிறகுதான் அந்த விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் வளர ஆரம்பித்ததா? Hello, listen, if you don't build up yourself with the word of God, faith is not coming. நீங்க உங்க இதயத்துல இறை வார்த்தையை நீங்கள் நிறைக்காவிட்டால் விசுவாசம் உங்களுக்குள் வளர முடியாது. Are you listening? கவனிக்கீங்களா எல்லாரும்? Hello, are you listening? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? Please remember, lay your hand and pray over me. You can get healed. After you go there, again fear comes. Fear will come with 7 more dangerous sickness. நீங்க வந்து என் தலையில கை வச்சு ஜெபிங்கன்னு சொல்லும்போது ஒருவேளை உங்களுக்கு சுகம் கிடைக்கலாம். ஆனா திரும்பி நீங்க போன பிறகு சில நாட்களுக்கு பிறகு என்ன பிரச்சனைனால, எந்த பயத்தினால உங்களுக்கு இந்த வியாதி வந்ததோ அந்த பயம் உங்களுக்கு திரும்ப வரும்போது நீங்க அதே நிலைமைக்கு நீங்க போயிருவீங்க. But if you focus on the word of God, that word of God has the power to heal you. ஆனா நீங்கள் இறை வார்த்தையில் உங்க கவனத்தை செலுத்தி இந்த இறை வார்த்தை எனக்கு குணமளிக்க முடியும் என்று விசுவசித்தால், There are 3 things that we are going to learn now over here. இதிலிருந்து 3 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். First thing, we all got an enemy. His name is the devil. முதலாக நாம் கற்றுக்கொள்ள போவது, நமக்கு ஒரு எதிரி இருக்கின்றான், அவன்தான் அலகை. The enemy is the devil whom you can't see, touch or feel. நாம் சொல்லக்கூடிய இந்த எதிரியை நாம் பார்க்க முடியாது, கையால் தொட்டு உணர முடியாது, நாம் அவனோடு பேச முடியாது. Now you might say, I have never seen the devil. How can I believe it? நீங்க சொல்லுவீங்க, நான் அந்த பேயை பார்த்ததே இல்லையே, நான் எப்படி நம்ப முடியும்? Do you believe God's word? நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறீங்களா? Then who do you think Jesus fought with? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு யாரோடு போராடினார்? So remember, there is an enemy. His name is the devil. Whether you like it or not, he is there to kill you. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒரு எதிரி உங்களுக்கு இருக்கின்றான், உங்களை கொல்வதற்கு. அவன்தான் எதிரியான அலகை. And the only way he can get you is to use fear. ஒரே ஒரு வழி உங்களை அவன் வலைக்குள் சிக்க வைப்பது. அதற்குள்ள ஆயுதம் என்னவென்றால் பயத்தை உருவாக்குவது. When I had fear in me, I wanted to give up my life. எனக்குள் பயம் இருந்த போது நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்பினேன். Like I shared the other day, I had so much of fear that even to have bath, I had to keep the door open and my wife had to stand there. அன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேன், எனக்கு எவ்வளவு தூரம் பயம் இருந்ததுன்னு சொன்னா, நான் குளிக்க போகும்போது கூட கதவை அடைக்காம என் மனைவி வெளியே காவலுக்கு நின்னா தான் நான் போய் குளிக்க போவேன். அந்த அளவுக்கு எனக்கு பயம் இருந்தது. How did I come out of fear? நான் எப்படி அந்த பயத்துல இருந்து வெளியே வந்தேன்? I remember in those days, I'm telling you honestly, in those days there would be a cross, there would be a picture, there would be a rosary, there would be a scapular, there would be holy water, all tied up together. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நாளில் நான் எப்படி எனக்கு பயம் இருந்ததோ அப்போ என்ன செய்தாங்கன்னு சொன்னால், எனக்கு என் மேலே ஒரு ஜோமால, அப்புறம் வந்து தெளிக்கக்கூடிய அந்த தீர்த்தம், அப்புறம் படம், அப்புறம் சிலுவை, இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வச்சிருந்தாங்க. When I was in Bombay, if you come to my house, you will see on every wall big pictures of Jesus and Mother Mary, because I had fear. If I would look at the picture, Jesus is there, Mother Mary is there, I am safe. நான் பாம்பேல எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எங்கள் வீட்டில் பெரிய பெரிய படம், ஜீசஸோட, ஆண்டவரோட, இயேசுவோட படம், மாதாவோட படம் எல்லா பக்கமும் வச்சுருந்தோம். ஏன்னு சொன்னால் அப்படி அந்த படத்தை நான் பார்க்கும்போதாவது ஆண்டவர் என் கூட இருக்கார், மாதா இருக்காங்க, நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற உணர்வை பெற்றுக்கொள்வதற்காக அதெல்லாம் வச்சுருந்தாங்க. In those days, those pictures gave me the strength that I needed.
அந்த நாள்ல அந்த படங்கள் எனக்கு என்ன பலம் தேவைப்பட்டதோ அதை கொடுத்தது. Because I was a baby. நான் வந்து ஒரு சின்ன குழந்தையா But இருந்தேன். as I began to feed on this milk gave me the strength to grow. நான் இந்த இறைவார்த்தை என்ற அந்த பாலை நான் குடிக்க ஆரம்பித்த போது அது எனக்கு வலிமையை கொடுத்தது. In those days when I would go, I would carry a big cross in my pocket. நான் அந்த நாள்ல எங்கேயாவது போகும்போது நான் ஒரு பெரிய சிலுவையை என் பாக்கெட்டுக்குள்ள அப்படி சொருகி And வச்சுட்டு if போவேன். anybody would ask me to pray for, I would put that cross on their head and pray. நான் அப்ப யாராவது எனக்கு ஜெபிங்கன்னு சொன்னா அந்த சிலுவையை எடுத்து அதை அவங்க தலைமையில வச்சு அதை வச்சு தான் ஜெபிப்பேன். One day I forgot the cross at home. ஒரு நாள் வீட்டில் அதை வச்சுட்டு மறந்து போயிட்டேன். And somebody came and asked me to pray. ஒருத்தங்க வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. I put my hand in the pocket, the cross was not there. பாக்கெட்ல தேடினேன் கிராஸை, அது இல்ல. So I thought to myself, how do I pray? அப்ப நான் நினைச்சேன் நான் என் சிலுவையிலே நான் எப்படி ஜெபிப்பேன்னு நினைச்சேன். So the Lord asked me, do you mean to say the power flows from the cross in your hand or the power flows through the word of God in your heart? அப்போ ஆண்டவர் கேட்டாரு, நீ நினைக்கிறியா நீ எடுத்து வைக்கக்கூடிய இந்த சிலுவையில இருந்து தான் வல்லமை வந்து சுகப்படுத்துதா? ஓ இதயத்துல நீ நிறைத்து வைத்திருக்கிற அந்த இறைவார்த்தையில இருந்து வல்லமை உனக்கு வரலையா? The Lord said the sower went and sowed the seed in the heart, and that seed when sprouted brings power of God and brings harvest from heaven. ஆண்டவர் சொன்னார், விதை விதைப்பவன் விதைக்க சென்றான், அந்த விதையானது உன்னுடைய இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விதை வளர்ந்து அது முளைத்து வளர்ந்து அது பலனை கொடுக்கின்றது. அந்த விளைச்சலை கொடுப்பது இறை வார்த்தை என்ற விதைதான் என்று ஆண்டவர் சொன்னார். I prayed over that person at that very moment and he had demonic forces. நான் அந்த ஜெபிக்க சொன்ன அந்த சகோதரருக்கு ஜெபித்தேன். அங்கு அவரிடம் அந்த சாத்தானுடைய அலகையுடைய இருளின் ஆதிக்கம் இருந்தது. The devil quickly said, you don't have the cross. அப்போது அந்த அலகை சொன்னது, சாத்தான் சொன்னது, உன் கையில தான் சிலுவை இல்லையேன்னு. He began to bark in my ears. என் காதுல வந்து குறைக்க ஆரம்பித்தான். And I said, the one who is in me is greater than the one who is in the world. நான் சொன்னேன், என்னில் இருப்பவர் இந்த உலகில் இருப்பவரை காட்டிலும் மிகவும் பெரியவர் என்று சொன்னேன். I said, you don't give orders to me. According to the word of God, I have been authorized to trample down snakes and scorpions and to overcome all the powers of the enemy, and nothing shall harm me. So get out of this place. நான் சொன்னேன், நீ என்னை பயமுறுத்த வேண்டாம். ஏனென்றால் இறைவார்த்தை என்ன சொல்கின்றது? நீங்கள் பாம்புகளையும் இன்னும் சாத்தானையும் நீங்கள் உங்கள் காலால் நசுக்கி போடுவீர்கள், உங்களுக்கு வெற்றி உண்டு என்று சொல்கின்றது. எனவே நீ என்னை பயமுறுத்த முடியாது, என்னை விட்டு நீ போ என்று நான் அதற்கு உத்தரவு கொடுத்தேன். Let me share a testimony so that you understand what I'm talking about. நான் ஒரு டெஸ்டிமனி இப்போ வந்து ஒரு சாட்சி சொல்றேன், அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்குவீங்க. One day the Lord asked me to go to this particular house. ஒரு நாள் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு என்னை போகும்படியாக சொன்னார். When I went, this young girl opened the door and she was so happy and she said, Bhaiya, after a long time you have come, I'm so happy. அப்போது அங்கிருந்த சகோதரி கதவை திறந்து, சகோதரரே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, வாங்க என்று சொன்னாள். They were not Christians but they were Hindus. அவங்க வந்து கிறிஸ்தவங்க கிடையாது, இந்துக்கள். And I began to share with them Jesus. நான் அவங்க கூட உட்கார்ந்து ஆண்டவர் இயேசுவை பற்றி பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். As I began to share the word of God, the three children began to manifest. அப்போது நான் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அங்கு அவர்களுடைய 3 குழந்தைகள் மேலும் வெளிப்பாடுகளை நான் பார்க்க முடிந்தது. The mother began to manifest. அந்த மதர் மேலையும் நான் அங்கு ஆண்டவர் I told this man, the Spirit of God is saying, you have been in occult and witchcraft and God wants to set your family free. அப்போது நான் அவரிடம் சொன்னேன், நீங்க இந்த விட்ச்கிராஃப்ட் தீய சக்திகளை கொண்டு, சாத்தானுடைய சக்திகளை கொண்டு நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள், அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகின்றார் என்று கூறினேன். The man said, I've never been. அப்போது அவர் சொன்னார், இல்லையே நாங்க இப்படி எதுவுமே சூனியம் பார்க்கறது இப்படி இதெல்லாம் நாங்க செய்யறதே இல்லையே என்று சொன்னார். So I told the man, I'm going home. அப்ப நான் சொன்னேன், நான் போறேன் வீட்டுக்குன்னு. He said, don't leave, they're all rolling up and down, what do I do? அப்போது அவர் சொன்னார், நீங்க போகாதீங்க, இவங்களுக்கு ஏதாவது நடந்தா நான் என்ன பண்ணுவேன்னு. I said, they will not only roll, one of them will die tonight. அப்ப நான் சொன்னேன், அவங்க இப்படி உருண்டுலாம் போக மாட்டாங்க, ஒருத்தங்க இறந்து கூட போயிடுவாங்க இன்னைக்குன்னு சொன்னேன். You just told me a lie that you have not done any occult or witchcraft. நீங்க ஒரு பொய் சொன்னீங்க, இந்த சாத்தானை பயன்படுத்தி நீங்க என்னென்ன காரியங்கள் செய்திருக்கீங்க அப்படிங்கறத ஒத்துக்காம நீங்க பொய் சொன்னீங்கன்னு சொன்னேன். Because first the devil will kill 1, then 2, then 3 and then 4.
முதல்ல சாத்தான் ஒருவனை கொல்லுவான், பிறகு இரண்டாவது, மூன்றாவது, பிறகு எல்லாரையும் கொன்று விடுவான். The man began to cry and he said, I'm ready to do anything. அப்போது அவர் அழுது கொண்டே சொன்னார், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னாரு. I said, remove everything that you have got in your house, all the occult things. நான் அப்ப சொன்னேன், நீங்க எதெல்லாம் சாத்தானுக்குரிய பொருள்கள்லாம் உங்க வீட்டுல நீங்க வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க எடுத்துருங்கன்னு சொன்னேன். And now he began to remove from behind the curtain, under the fridge, on behind the TV, all kinds of dolls and limes and other things. அப்போது அவர் கதவுக்கு பின்னால, கர்ட்டனுக்கு பின்னால, டிவிக்கு பின்னால, ஃப்ரிட்ஜுக்கு பின்னால எங்கெல்லாம் கொண்டு போய் எலுமிச்சம்பழம், இன்னும் சில உருவங்கள், சில பிரேம் பண்ண காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்தார். I asked him, that's all? அப்ப நான் கேட்டேன், எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்களா? He said, promise, that's all. அப்ப அவர் சொன்னார், ஆமாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டேன். So I took a thread, thin thread, and tied it on the top of the plastic with the articles inside. அப்ப நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்து இது எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு கயிறு எடுத்து நல்லா இறுக்க கட்டி வச்சேன். And I said, Lord, thank you so much, today is payback time. நான் அப்ப ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன், ஆண்டவரே இப்படி ஒரு பெரிய காரியம் எனக்கு செய்ததுக்காக நன்றி. In those days the devil had tormented me that I could not have bath with the door closed. It's now payback time. அப்போ நான் சொன்னேன், ஒரு காலத்துல தனியா எனக்கு பாத்ரூம்ல நின்று கூட குளிக்க முடியாது, ஆனா சாத்தானே பார், இப்போ எனக்கு உன்னை துரத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எனக்கு சக்தி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னேன். And I said to this man, watch the power of Jesus now. அப்ப அந்த அவர்கிட்ட சொன்னேன், இந்த வீட்டில் உள்ளவர்கிட்ட, இப்ப பாருங்க ஆண்டவர் இயேசுடைய வல்லமையை நீங்க பாருங்க. I put those articles on the floor. நான் அந்த அவர் எடுத்த அந்த ஜாமான்கள் எல்லாம் தரையில போட்டேன். Took my feet and put it on top of it. என்னுடைய கால் எடுத்து அது மேல வச்சு நான் மிதிச்சேன். And I said, Jesus, you are the head and I am the body. And you said the demon, Satan and all his powers are under my feet. And I can see it right now in the name of Jesus. நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசுவே நீர் எனது உடல், எனவே இப்போது நீர் என்னோடு இருக்கின்றீர், எனவே நான் என்னுடைய காலை வைத்து நீங்கள் சாத்தானை உங்கள் காலடியில் போட்டு நீங்கள் மிதிப்பீர்கள் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். எனவே இந்த சாத்தானை, இந்த பொருள்களை என் காலடியை வைத்து நான் மிதிக்கின்றேன் என்று நான் கூறினேன். As I put the feet on that article and I said these words, all the four began to scream and said, please leave me, I am ready to get out of this place. அவ்வாறு என் காலை வச்சு இந்த ஜாமான் மேல நான் ஓங்கி மிதிக்கும் போது அங்க இருந்த 4 பேர் நல்ல கூச்சல் போட்டாங்க, ஐயோ ஒன்னும் செய்யாதீங்க, நாங்க விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டாங்க, கூச்சல் போட்டாங்க. One by one they got delivered. Only one girl remained, the one who opened the door for me. ஒவ்வொருத்தருக்கா அப்படி அந்த சாத்தானுடைய கட்டில இருந்து விடுதலை பெற்றாங்க. ஒரே ஒரு சகோதரி மட்டும், யாரு எனக்கு கதவை திறந்து விட்டாங்களோ அவங்க மட்டும் அப்படி இருந்தாங்க. This girl came to me and began to laugh. அப்போ அந்த பிள்ளை வந்து என்னை பார்த்து ஹான்னு சொல்லி சிரிச்சாங்க. All this time you have been dealing with the babies, you cannot deal with me. அப்போ அவ சொன்னா, இவ்வளவு நேரம் சின்ன குழந்தைங்க கூட தான் நீங்க உங்க வேலையை காட்டுனீங்க, என்கிட்ட ஒண்ணு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. You speak one word and I will go back to your house and kill your 2 daughters. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ நீ ஒரு வார்த்தை பேசுனேன்னு சொன்னா உன் வீட்டுக்கு நான் போய் உன்னோட 2 குழந்தைங்களையும் நான் கொன்னு போட்டுருவேன்னு சொல்லி. And I also began to laugh. நானும் சிரிச்சேன். I said, Jesus said, every time you open your mouth, you only know to say lies, because Jesus said you are a father of lies. ஒவ்வொரு முறையும் நீ வாயை திறக்கும் போது உன் வாயிலிருந்து வருவது பொய்தான், ஏனென்றால் நீ பொய்களுக்கு தந்தை என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கின்றார் என்று நான் கூறினேன். God has put angels charge over me and my family. 1,000 may fall this side, 10,000 all around me, but it shall not come in my dwelling, says the Lord. நான் சொன்னேன், ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை எனக்கு காவலாக வைத்திருக்கின்றார், நான் எங்கெல்லாம் செல்கின்றேனோ அங்கெல்லாம் வான தூதர்கள் என்னையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாப்பார்கள். என் பக்கத்தில் 1000 விழட்டும், வலப்பக்கத்தில் 10,000 விழட்டும், எதுவும் என்னை அணுகாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது என்று கூறினேன். Now began the war of scriptures. இப்போது வேதாகமம், இந்த இறை வார்த்தைகளுக்குள் ஒரு போர் நடந்தது. The more I said the scriptures, the more the demon got tormented. நான் அதிகமான இறை வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த அலகைக்கு வேதனை ஆரம்பித்தது. And the Lord said, talk to that girl.
அப்போது ஆண்டவர் சொன்னார், அந்த சகோதரியோடு பேசு. And I said, in the name of Jesus, I'm talking to you. And I took the name of that girl. நான் அப்போது அந்த சகோதரிட்ட சொன்னேன், ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் உன் கூட பேசுறேன்னு சொல்லி அவளுடைய பெயரை சொல்லி பேசினேன். Do you want to be free? உனக்கு சுகமாகணுமா, நீ விடுதலை பெறணுமான்னு கேட்டேன். She said, Bhaiya, mujhe bachao. அவ சொன்னா, Brothers, please save me. சகோதரே என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னா. And suddenly the demon would take over and say, I'm going to kill you. அப்போது அந்த அழகை சொல்லிச்சு, நான் இப்போ உன்னை கொல்ல போறேன். So I said, Lord, what do I do? அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நான் இப்போ என்ன செய்யணும்? God gave me a powerful revelation. ஆண்டவர் ஒரு மிக வல்லமையான ஒரு வெளிப்பாட்டை எனக்கு கொடுத்தார். The word of God is saying our God is an all-consuming fire. நம்ம இறை வார்த்தை சொல்கின்றது, நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் எரிக்கின்ற ஒரு நெருப்பு என்று. And the Lord said, I want you to just look into our eyes and keep looking into our eyes. அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ அந்த பெண்ணுடைய கண்ணை கூர்ந்து நீ தொடர்ந்து பார்த்து கொண்டிரு என்று சொன்னார். And as I began to look into her eyes, she pushed me. நான் அவளுடைய கண்களை அவ்வாறு உற்று நான் பார்த்து கொண்டிருந்த போது அவள் என்னை பிடித்து கீழே தள்ளினாள். And she said, don't look like this, I'm getting burnt in that fire. அப்ப அவ சொன்னா, இப்படி என்னை பார்க்காதீங்க, ஏன் சொன்னா அந்த நெருப்பு என்னை சுட்டு எரிக்கின்றது என்று சொன்னாள். That was the time I began to realize in each one of us is the fire of the Holy Ghost. And when we look at the demon with concentration and with confidence, the fire burning in us, holy fire, begins to torment the demon. And that demon said, I'm ready to leave this place. And he left that girl and she was set free. அப்போதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், எவ்வாறு விண்ணகத்திலிருந்து ஆவியானவர் என்ற அந்த அக்கினி நமக்குள் இருக்கின்றது. நாம் எப்போது அதை விசுவசித்து இறை வார்த்தையின்படி அதை உணர்ந்து நாம் அதை செயல்படுத்துகின்றோமோ, நாம் கூர்ந்து நம் கண்களால் அழகையை நாம் நோக்கின்றோமோ, அப்போது அது எரிந்து துன்பத்தை தாங்க முடியாமல் அந்த தீயின் அக்கினியை, அந்த வேகத்தை பொறுக்க முடியாமல் அது விட்டு விலகி ஓடிவிடும். அவ்வாறு அந்த சகோதரியை விட்டு அந்த தீய ஆவி விலகியது. You will find three things. நீங்கள் மூன்று காரியங்களை பார்க்க முடியும். First thing, we all got an enemy. முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு எனிமி, ஒரு Second பகைவன் இருக்கின்றான். இரண்டாவது, Second thing, the devil will always use his words to torment you and to give you fear. எப்போதும் அந்த அலகை அதனுடைய வார்த்தைகளை உங்களிடத்திலே சொல்லி உங்களை துன்பப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் பயத்தை உங்களில் உருவாக்கவும் செய்வான். Devil uses words. அலகை சாத்தான் வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. So what is the battle all about? The battle is nothing but the battle of words. அப்போ போராட்டம் என்பது என்ன? ஒன்றுமில்லை, வார்த்தைகளுக்குள் நடக்கின்ற போராட்டம் தான். That's why the Bible says the devil is like a roaring lion. He wants to destroy the children of God. He is not a lion, but he is like a roaring lion. He only knows to make noise, and anyone